ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது தாய் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ட்ராமா பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாமா? ட்ராமா நேம் வந்து லவ் ஹர்ட்ஸ். இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. ஆக்சுவலாக நானும் இன்னும் பார்க்கல, இப்போ உங்கள் கூட தான் நானும் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. அது இல்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாலே அவங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹர்ட் ஆகுறாங்கங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அப்படி என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களால் நம்ம ஹீரோயின் ஹர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா? ட்ராமா ஓப்பனிங்லேயே பார்த்தா ஒரு பொண்ணு காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயின். இந்த பொண்ணு காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே அவளுடைய ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது, நீ இந்த ஹோட்டலில் 240 நம்பரில் போயிட்டு பாரு, அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை அந்த பொண்ணு பார்த்த உடனே அந்த காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ஹோட்டலுக்கும் வந்துடுறா. அந்த ஹோட்டலுக்கு அந்த பொண்ணு வந்த உடனே இன்னொரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த பொண்ணும் அந்த லேடியும் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்காங்க, நீ சீக்கிரமாக போன்னு வருது. அவங்களும் அந்த ஹோட்டலுக்குள்ளே வேகமாக போய்கிட்டு கோவத்தோடு அந்த லெஃப்டையும் அழுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு மெசேஜ் வருது. அந்த பெண்ணோட எப்படி தான் இவன் வாழ்ந்தானோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நிறைய பெண்களை யோசித்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க யாரை தான் தேடி போகிறாங்க? ஒருவேளை இவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்குமோ? ஒருவேளை இவங்க ஹஸ்பண்ட் யார் கூடயாவது அஃபேரில் இருக்காரோ? அதனால தான் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த பொம்பளையை நீ நம்பியிருக்கவே கூடாது, நம்புறதுக்கு தகுதியானவளே இல்லை அப்படின்ட்டு இன்னொரு மெசேஜ் வருது. அவங்க அந்த மெசேஜையும் பார்த்துட்டு செம்ம கோவம் ஆகுறாங்க. அப்படியே வழியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய முன்னாடி யாரோ ஒரு ஆள் போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக அங்கே 240ங்கிற ரூமும் வந்துடுது. அவங்களும் காலிங் பெல் அழுத்திட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே இருந்தவங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. யாருன்ட்டு வெளியே வந்து யாருமே பார்க்கவும் இல்லை. இவங்க சடன்லி உள்ளே போயிட்டு அவ எங்க வெளியே வர சொல்லு, வெளியே வாடின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லைட்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதை பார்த்துட்டு எதுக்காக அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அழறாங்கன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்காங்க. அதோடய இந்த சீனும் கட் ஆகிடுது. அப்படியே நம்ம ஹீரோயின் வினிகா ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நிறையவே சேல் ஆகிருக்கும். அதனால் அவங்கள பாராட்டுற விதமாகவே அந்த இன்டர்வியூ அமைஞ்சிருக்கும். அந்த இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு பையன் இதை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்டர்வியூவில் எடுக்கிற ஆங்கரும், நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெரிய ஆளாக வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த டிவியும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே ஆங்கரும், நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு கேட்குறதுக்கு அவங்க, என்னுடைய ஃப்ரெண்டு மெனி தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூவை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, இந்த பையன் தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ. அவனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ, உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட போகலாமான்னு கேட்குறான். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி வரேன்ட்டு கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க அவங்க ஃப்ரெண்ட் கூட. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்டு. அதனால 2 பேருமே ரொம்ப செல்லமாகவே பேசிக்குவாங்க. வெனிகாவும் இன்னைக்கு ஏன் கூட வாவன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு இல்லையே, நான் இன்னைக்கு வேற ஒருத்தர் கூட சாப்பிட்றதுக்காக போகிறேன், நான் இன்னைக்கு உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வெனிகா போர் அடிச்சு போயிட்டு அவங்க பையன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவன் பேர் வந்து பண்டாவோ. அவங்ககிட்ட, நீ இன்னைக்கு என் கூட சாப்பிட்றதுக்காக வான்னு சொல்லி கூப்பிட, அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்கால மெனி, அவளை கூட்டிகிட்டு போவாங்கிறதுக்கு இல்லை, அவள் இன்னைக்கு யார் கூடயே டேட்டிங் போகிறா, அதனால் நீ என் கூட வா, நாம் 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட, அது அவங்க கேட்கக்குள்ளேயே ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரியே கேட்பாங்களா, நீ இந்த மாதிரிலாம் கேட்டீன்னா நான் உன் கூடலாம் வரப்போகிறது கிடையாது, என்கிட்ட நல்லா பேசுன்னு சொல்ல அவங்க திரும்பவும் கொஞ்சிற மாதிரி பேச, இல்லை இந்த மாதிரி இல்லைங்கோ. அவங்க திரும்ப அவங்க ஏதோ அந்த சாப்பாட்டில் ரொம்ப விருப்பமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி போதும், நீ காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, வரேன் இரு அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு லேக் ஓரத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே பண்டாவோ அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுக்க, இல்லை என்னையெல்லாம் ஃபோட்டோ எடுக்காது, ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணுறதுக்குன்னா என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
சொல்ல, "இல்ல, இல்ல நான் ஃபேஸ்புக்கில் தான் அப்லோட் பண்ண போறேன். அதனால நீ நல்லா காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முகத்த ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு டக்குன்னு கீழே உட்காருறேன்ட்டு அந்த டேபிளில் இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ பண்டாவோ என்ன பண்ணிடுறான்னா, டக்குன்னு அவங்க அந்த மண்டையில் இடிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக கையை வச்சு மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் எழுந்திரின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, "இல்ல நீ என்னைய ஃபோட்டோ எடுத்தா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் எழுந்திரிப்பேன்னு" சொல்ல, "சரி சரி ஃபேஸ்புக்கிலலாம் அப்லோட் பண்ண மாட்டேன், நானே வச்சுக்குவேன், எழுந்திரின்னு" சொல்லி எழுப்பி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு வெளியே வரக்குள்ள ஒரு ஆக்ட்ரஸை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமான ஒரு பொண்ணு. அதனால நம்ம வெனிகா அவங்களோட ப்ராடக்டை அவளை வச்சு ஆட் ஷூட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஆசை. அந்த மாதிரி நான் அவளை வச்சு ஆட் ஷூட் பண்ணேன்னா நான் தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவள் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிங்கிறதால என்னுடைய ப்ராடக்ட்டும் ரொம்பவே சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வர. ஆனால் இந்த விஷயம் அந்த பண்டாவோ பையனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இல்லை எனக்கு என்னமோ அவளை வச்சு நம்ம ஆட் ஷூட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவள் சரியாக வரமாட்டாளோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். இல்லை அவள் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ன்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா. அவளை வச்சு பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டும் நிறையவே சேல் ஆகும், நிறையவே ப்ராப்ளம் ஆகும். அதனால் அவளை தான் கண்டிப்பாக வச்சு ஆட் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பேடாக என்கிட்ட எதுவும் சொல்லாதப்பான்னு சொல்லவும், சரி நான் அந்த பற்றிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல, அது உன்னோட இஷ்டம்னு சொல்லிடுறான். அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி இருக்கா இல்லையா, அவள் இன்னுமே வரல. ரொம்ப நேரமாக அவள் சொன்ன டைமிங்கை விட அதிக டைமும் ஆயிடுச்சு, இன்னுமே அவள் வரல. அதனால மெனி வந்து கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு, ஏன்னா அந்த செலிப்ரிட்டி இங்கே வரல, ஆட் ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அவள் சொன்ன டைமை விட அதிகமாகவே ஆயிடுச்சு, ஏன் என்ன வரலன்னு கேட்டுட்டு இருக்க. தெரியல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவள் மட்டும்தான் இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெனிகா வந்துட்டு என்ன நடக்குது என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும்தான் வரல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அந்த ஆக்டர்ஸ் தான் இன்னும் வரலன்னு சொல்ல, அப்படியே இந்த ஆக்டர் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் உள்ள பொண்ணு. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதெல்லாம் சும்மா அவளுடைய ஹாபிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு நம்ம வனிகா கம்பெனியில் வந்து ஆட் ஷூட் பண்ணுங்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன கம்பெனி, அவளுடைய மேக்கப் ப்ராடக்ட்டும் விலையும் கம்மியாக இருக்கும். அதனாலேயே அவளுக்கு வந்து அது ஒரு மாதிரி பணக்கார பொண்ணு தானே, இவ எது எடுத்தாலும் ஹை குவாலிட்டியில் உள்ளது தான் எடுப்பா. அதனாலேயே நம்ம ஹீரோயின்குள்ள ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. அதனால் ஷூட்டிங்க்கும் கிளம்ப மாட்டேங்கிறா. மேனேஜரும் வந்து கேட்டுட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம கான்ட்ராக்ட்லாம் கையெழுத்து போட்டாச்சு, ஒரு சின்ன ஆட் ஷூட் தானே, அதை பண்ணி கொடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு. எனக்கு பணம்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை, நான் தான் இந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கிட்டெல்லாம் சைன் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு அவளை பார்க்குறதுக்கே பிடிக்கல, அந்த கம்பெனியும் பிடிக்கல, அது ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியே நம்ம வெனிகாவும் மெனியும் வந்துடுறாங்க. இவங்க கதவுக்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன தான் பேசிக்கிறாங்கன்ட்டு. எனக்கு பணம் ஒன்றும் பெருசு கிடையாது, பணத்தை நான் அவள்கிட்ட ஒரே செக்கில் தூக்கி போட்டுடுறேன், எனக்கு அந்த க்ரீமை வச்சு அவளுக்கு ஆட் ஷூட் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் ஜஸ்ட்டு ஒரு ஆன்லைன் சேலர் மட்டும்தான், அது ஒரு சின்ன கம்பெனி, அதுக்காகலாம் என்னால் ஆட் ஷூட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு அவள் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் வெளியே வெனிகா கேட்டுக்கிட்டே இருந்து செம்ம கோவமாயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு, நான் தான் வெனிகா, எங்கே ரெடி ஆயிட்டீங்களா ஆட் ஷூட்டுக்கு, வரீங்களா போகலாமா, அங்கே டைரக்டர்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் செட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் மட்டும்தான் வர்றது, வாங்களேன் சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட, பக்கத்தில் இருந்த மேனேஜர் இந்த கொஞ்ச நேரம் மேடம் நாங்கள் வந்துடுறோன்னு சொல்ல வருவான். அவன் வாயை மூட வச்சுட்டு, உன்னோட ப்ராடக்ட் ஃபேக் ஆனது, அதனால் நான் அங்கே வந்து ஆட் ஷூட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ரூடாக பேசுவா. நீங்கள் இந்த மாதிரி அந்த என்னுடைய கம்பெனி ஃபேக்கு, என்னுடைய க்ரீம் ஃபேக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ ஷூட்டிங்க்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, டைரக்டர் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக, இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது நியாயமாக இருக்கான்னு கேட்குறதுக்கு. ஓ அப்படியா, அப்படின்னா இந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மெனே இருந்துட்டு, நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரீபே பண்ணி ஆகணும். பரவாயில்ல நான் பண்ணிடுறேன், அதோடு சேர்த்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க, அதையும் சேர்த்தே செஞ்சிடுறேன், ஆனால் என்னால் இந்த ஆட் ஷூட் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி ரூடாக பேசுகிறாளா. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வருவான். பரவாயில்ல விடுங்க, நான் அந்த க்ரீம் பண்ணுறதுக்காக 3 வருஷம் எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு ஆன்லைன் சேலர் தான், நீங்கள் அதோட காஸ்ட்டை வச்சு
அதோட குவாலிட்டியை நீங்கள் எடை போடாதீங்க. நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, என்னுடைய க்ரீமை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நானும் அந்த க்ரீம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே தெரியுமா, என்னுடைய காலில் பனி வெடிப்பு வந்திருந்துச்சா, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது இப்போ சரியாயிடுச்சு அப்படின்ட்டு, உன் க்ரீமை என் கால் தூசிக்கு சமானாண்டி அப்படிங்கிற மாதிரி பேச, அவங்க ஒரே வார்த்தையா, பரவாயில்லையே, ரொம்ப சூட்டபிளாக தான் இருந்திருக்கு, என்னோட ப்ராடக்டை உங்களுடைய கிராக்கை சரியாக்கியிருக்குன்ட்டா, கொஞ்சம் உங்களுடைய செஸ்ட்லேயும் தடவிக்கிங்களேன், உங்களுடைய ஹார்ட்டையும் அது சரி பண்ணும்ல, அதோட சேர்த்து உங்கள் தலையிலையும் கொஞ்சம் தடவிக்கிங்க, இந்த மாதிரி வல்கராக யோசிக்கிற மைண்டையும் அது கொஞ்சம் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை செம்மையாக அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவளுக்கா இங்கே செம்ம கோவமாகுது. எப்படி இவ என்கிட்ட இப்படி பேசலாம், ஒரு சின்ன கம்பெனி வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாளா, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு செம்மையாக குதிக்கிறா. அந்த மேனேஜரையும் பிடிச்சி சேர்த்து திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த மேனேஜருக்கு செம்ம கோவமாகுது. கையில் ஏதோ ஸ்டா மாதிரி இருக்குது, அதை எடுத்து தூக்கி போடுறாரு அவன் மேலே. வெளியே வந்த வெனிகாவும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. மெனிக்கிட்டேயும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இன்னும் எத்தனை ஆக்ட்ரஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசு, யார் ஏதாவது கால் ஷீட் கிடச்சிச்சின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா, ப்ளீஸ் போய் நீ பேசுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, அங்கே ஒரு சேர் ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு உட்காந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கம்பெனியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்த அளவுக்கு பெருசாக கொண்டுட்டு வந்தாங்கங்கிறத நினச்சி பார்த்து ரொம்ப அழுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப மனசுடைஞ்சி போய் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு கிடையாது. அவங்களுடைய மேரேஜ் ரிங் இருக்கு இல்லையா, அதை அடகுல வச்சு அவங்க பொண்ணுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை தொடச்சிக்கிட்டே அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி இல்லை, நம்ம குழந்தையோடைய டியூஷன் ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம குட்டி பொண்ணாக இருக்கிற வெனிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் துணிகள்லாம் எடுத்துக்கிறாங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்காக அந்த எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணி விடுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டரும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அதுவே அவங்க ஒரு வேலையாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் இந்த கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க கையில் ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, இந்த சாக்லேட் ஒன்று எடுத்துக்க, இது ஸ்வீட் சாப்பிட்டீன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் நார்மல் ஆகுவ, இதை எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெனிகா அதை வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, என்னாச்சுமா, உனக்கு ஷூட்டிங்கில் எதுவும் ப்ராப்ளமா, அங்கே யாரும் உன்னை சத்தம் போட்டுட்டாங்களா, அதனால தான் வெளியே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியான்னு கேட்க, இல்லை நான் ஒரு ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கால் ஷீட்டுக்காக வந்திருந்தேன், அந்த பொண்ணு என்னை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா, அதனால தான் அப்படிங்க. அந்த பொண்ணுக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் அதில் நடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் நடிச்சிருந்தா அது இன்னுமே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த அம்மா இந்த மாதிரி சொல்லவும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. சரி, நாம் இந்த மாதிரி நடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாக்லேட்டும் ஒன்று கொடுக்குறாங்க, அதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய பிராண்டை நீ சேல் பண்ணுறதுக்காக எதுக்காக நீ கூச்சப்படணும், நீயே அழகாக இருக்க, நீயே அதில் ஆக்டிங் பண்ணி நீயே சேல் பண்ணு, அதை பற்றின விஷயம் உனக்கு தான் நல்லாவே தெரியும், அதனால் நீயே சேல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. அந்த சமயம் மெனி வெனிகான்னு கூப்பிடவும் அந்த ஆன்ட்டியும், சரி நீ போ, உன்னுடைய வேலையை போய் பாரு, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மெனி அங்கே வந்த உடனே யார் அவங்கன்னு கேட்க, யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ கால் பண்ணிய, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை யாருமே கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லவும், சரி பரவாயில்ல, நான் இவ்வளோ வச்சு தான் என்னுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ அதை நானே பண்ண போகிறேன் அப்படிங்கவும் மெனிக்கவும் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படிங்க. ஆமாம்,
அந்த ஆட் ஷூட்டில் நானே நடிக்க போகிறேன், வா போய் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட் ஷூட்டுக்காக ரெடி ஆகணுங்கிறதுக்காக முகத்தில் இருந்த அந்த மேக்கப்லாம் கழுவிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ ஒரு தூணில் போயிட்டு இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறாரு. அதனால அவங்க அவனுடைய கையிலேயே இடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிர்ந்தே பார்க்குறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு எதுவும் அடிப்படலைன்னு கேட்க, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவனை ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, தலையிலெல்லாம் ஒரு ஹேர் பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க, சின்ன குழந்தைங்க போட்டிருக்கிற மாதிரி. அச்சோ, இந்த மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்க மாதிரி நம்ம பாட்டுக்கும் ஹேர் பேண்ட்லாம் போட்டுட்டு நிற்கிறோமே, மேக்கப்லாம் வேற கலைச்சிட்டோம், நம்ம முகமே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன ஹீரோ திரும்ப வந்துட்டு, ஆக்சுவலி நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா ஆட் ஷூட் பண்ணுறதுக்காக, ஸ்டுடியோ புக் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். ஆனால் எங்கே எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வெனிகாவும் அவங்க முடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, இருங்க என்னுடைய ஃப்ரெண்டோட கான்டாக்டை கொடுக்குறேன், அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு மெனிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்காரு, ஸ்டுடியோ புக் பண்ணணுமா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும், அந்த பொண்ணும் யார் என்னன்னு தெரியாத என் நம்பரை எதுக்கும் கொடுக்காதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க காலை கட் பண்ணிவிட்டு, இந்தாங்க இந்த நம்பர் தான் சொல்லிட்டு நம்பரை காட்டவும் அவனும் ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். இவங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு சிரிப்பாக வந்துருச்சு போல இருக்கு. வெனிகாவுக்கும் ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது, என்ன இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே, இன்னைய நாள் நமக்கு நல்ல நாளே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ போன பாதையே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோலையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அங்கே நம்ம வெனிகா மெனி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆட் ஷூட் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணலான்னு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வெனிகாவோட கே ஃப்ரெண்ட் அவர் உள்ளே வந்துக்கிட்டே பண்டாவோவுக்கு கால் பண்ணுறான். இவரும் நம்ம வெனிகாவோடைய ஃப்ரெண்டு தான். இப்போ அந்த ஆக்டர்ஸ் வேற, நான் இனிமேல் உங்கள் ஆட் ஷூட்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா, அதனால் பண்டாவோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஆட் ஷூட்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம், வெனிகா இப்போ ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கா, அவள் இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறானே தெரியல, அவளுக்கு என்ன ஆகும்னு தெரியல, நீ சீக்கிரமாக வா அவளை சமாதானப்படுத்தணுன்ட்டு காலில் சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன், நீயும் சீக்கிரமாக வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே வெளியே போகிறான். வெளியே போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி, நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ரீச் ஆகவே மாட்டேங்குது, எங்கே இருக்க, ஒர்க் முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிவிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பண்ணுறது எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்கும். அவன் நம்ம ஹீரோயினை எதர்ச்சியாக வந்து பார்த்த மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவங்க 2 ஃப்ரெண்டுமே வந்து பார்க்குறாங்க. பண்டோவும் வந்துடுறான். அவங்கள சமாதானப்படுத்தி ஆட் ஷூட்டுக்கும் ரெடி பண்ண வச்சிடுறாங்க. ஆட் ஷூட்டும் நடக்குது. ஆக்சுவலாக அவங்க ரெடி பண்ண க்ரீமோட பேர் வந்து நைட் பிரின்சஸ். அந்த க்ரீமை பற்றி அவங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உண்மையாலுமே ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷூட்டும் செம்மையாகவே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு வராங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு வரக்குள்ள நம்ம மெனி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மெனி பொண்ணுக்கு யாரோ அவளுடைய லவ்வர் போல இருக்குது, அவங்க மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டின்னருக்கு போகலாம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க வேண்டாம், வா என் கூட போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள வெனிகா பார்த்துட்டு, யாருடி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, ஆமாம் நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இப்போ டின்னருக்கு போக போகிறோம், ஆனால் நீ தான் இத்தனை வயசாகி இன்னமும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்க, நீயும் ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ, நீ இந்த மாதிரி ஹாப்பியாக இருன்னு சொல்லவும், அப்போ நம்ம வெனிகா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே பண்டாவோவுக்கு ஒரு மாதிரி முகமாயிடுது. ஏன்னா பண்டாவோ வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸுங்க தான், ஆனாலும் நம்ம ஹீரோயின் மேலே பண்டாவோவுக்கு ஒரு ஒன் சைடு லவ் ஒன்று இருக்குது. அதனால அவனுடைய முகமே மாறி போயிடுது, என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு. அவங்களும் நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க காருக்கு அப்படியே கிளம்பிடுறாங்க. பின்னாடியே பண்டாவும் வந்துட்டு, நீ இன்றைக்கி உன் வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பப்படலைன்னா வாங்க என் கூட, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு,
இல்லையே எனக்கு வீட்டுக்கு போகணுமே, ஆனால் அம்மாவை பார்க்கறதுக்காக போகணும் அப்படிங்கவும், சரி சரி அப்படின்னா போயிட்டு வா, அம்மாவை நான் கேட்டதாகவும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடக்குள்ள நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு முன்னாடி காரில் கையை வச்சு மறைச்சிக்கிறான். ஏன்னா டக்குன்னு இடிச்சிருவாங்க, சின்ன பிள்ளை மாதிரியில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு இடிச்சிருவாங்கன்னு கை வச்சு மறைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மாவையும் வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா சிம்பிளாக அழகாக ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்ட உடனே இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்களும் மடியில் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள முன்னாடி டேபிளில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அவங்க அப்பா அம்மாவோட நிற்கிறது, அவங்க அப்பா அம்மா இவங்க 3 பேரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குமா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அவங்க அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க அப்பா ஞாபகம் அவங்களுக்கு வருது. அவர் வந்து ரொம்பவே கேர் எடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவங்க சின்ன குழந்த மாதிரி எங்கே போனாலும் டக்குன்னு இடிச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க போல இருக்கு. அப்போல்லாம் அவங்க அப்பா தான் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு சேஃபாக இரு, கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்ணுறா, அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா, அழாத, அதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நைட் க்ரீமுக்காக, அது வந்து ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே நிறைய சேலிங்கும் ஆகுது அவங்களுடைய ப்ராடக்ட். அதனால் வந்து நிறைய ஆர்டர்ஸும் வந்து குவியுது அவங்களுக்கு. அவங்க வச்சுருக்கிறதே ஒரு சின்ன கம்பெனி, 20 பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்டர்ஸ் அதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களால குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு மீட்டிங்கும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருது, குவான்டிட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் நீ வேறு நிறைய ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு பொண்ணு உள்ளே வரா. அந்த பொண்ணு வந்து நம்ம வெனிகாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் ஆகிறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணை பார்க்கக்குள்ளேயே தெரியுது உடம்பு ஃபுல்லாகவே விஷமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வெனிகா கிட்ட நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தலையில் ஐஸை வைக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும். நம்ம மெனிக்கு இந்த பொண்ணு பேசுகிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய ஹீரோயினோட வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதை வச்சு இவன் மடக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்கிறான்னா, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, என்னுடைய அம்மா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்த்தாகணும், நான் ஒரே ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய வீக்னஸை பிடிக்கவும் நம்ம வெனிகாவுக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியல. சரி அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா வந்துட்டு அவங்களுடைய கேபின்குள்ளே போக போக அப்போ பின்னாடியே மெனியும் வந்துட்டு நீ ஏன் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண, அந்த பொண்ணை பார்க்குறதுக்கே ஏதோ வித்தியாசமாக தெரியுறா, அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அவளை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல, நீ ஏன் அவளை அக்செப்ட் பண்ணுன அப்படிங்கிறதுக்கு நீ என்ன சொல்கிற, அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தல, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மாவை அவள் தான் பார்த்துக்கிறா, மெடிக்கல் செலவுக்கு கூட அவகிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறா, அப்படி இருக்கக்குள்ள அவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவளும் ஒரு பொண்ணு தானே, அவள் எந்த கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுடைய அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு அவள் ஒருத்தி தான் இருக்காங்கக்குள்ள, அவளுக்காக நான் இந்த சின்ன ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, புதுசாக அசிஸ்டண்ட்டாக வந்தா இல்லையா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறத இந்த பொண்ணு ஒட்டு நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, வில்லத்தனமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கேபின்குள்ளே வந்த உடனே ஷாவோ இருக்கார் இல்லையா, அவர் கால் பண்ணி டிவியை போட்டு பாரு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருன்னு சொல்லவும் அவங்களும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதில் இந்த மாடல் இருக்கா இல்லையா, இன்ஸ்டாகிராம் மாடல், அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்கா. அதுவும் எப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நைட் குயின் க்ரீமுக்கு ஆட் ஷூட்டுக்கு வந்து நீங்கள் தானே கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்க, ஆனால் இடையிலேயே வேணான்னு சொல்லிட்டீங்களே என்ன காரணம்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்டு சரியில்லை, அவங்க சொன்னது என்கிட்ட வேறு மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, ஆக்சுவலாக அது நான் தான் எனக்கு இந்த ஷூட் வேண்டாம், நான் இந்த க்ரீமுக்காக ஆட் ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பேசியிருந்தது அதில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சரியில்லை, அவங்க பேசுனது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற வெனிகாவுக்கு கோவமாகுது, இருந்தாலும் இவ்வளோ இதுக்கு மேலே கவனிக்கணும்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க.
அத பார்க்குற மினிக்கும் செம்ம கோவமாகுது. என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு தான் அதுதான் குடுத்துருந்தோம். அவ தான் வேணான்னு சொல்லிட்டு போனா, இப்ப வந்து எப்படி நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிக்கிட்டு, சரி இதெல்லாம் நெனச்சுக்கிட்டு நாளைக்கு அவார்ட் ஃபங்ஷனுக்கு போகாத இருந்துறாத. நாளைக்கு அவார்ட் ஃபங்ஷனுக்கு நீ தான் போயாகணும். நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக? ஏன் என் கூட நீ வரமாட்டேங்கிற? நான் ஒண்டினாலாம் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல. என்னாலலாம் வர முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் நாளைக்கு ஒரு டேட் விஷயமா வெளிய போக போறேன். இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. பின்னாடி வெனிகாவும் வந்துட்டு, "இல்ல, இல்ல. நீ தான் எனக்கு வரணும். ஏன் வரமாட்டேங்கிற?" "இல்லப்பா என்னால வர முடியாது. புரிஞ்சுக்க." "நீ ஒண்ணும் சின்ன குழந்தை இல்லல்ல. பிசினஸ் வுமன் ஆயிட்ட. இப்பவும் என் பின்னாடியே இருக்கணுங்கிறியே. போ நீ இதெல்லாம் தனியா ஃபேஸ் பண்ண கத்துக்கு." அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கும் வேற வழி இல்ல. "சரி நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவார்டு ஃபங்ஷனுக்காகவும் கிளம்பிடுறாங்க. அவார்டு ஃபங்ஷனில் அந்த செலிப்ரிட்டி இருக்கா இல்லையா, அவள் தான் முதல்ல வந்து ஏதோ பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டு பாடுறேன்னு சொல்லி. அந்த பாட்டை கேட்டு கொலவெறியான நம்ம ஹீரோயினும் வெளியே வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டா. நம்ம க்ரீமை பார்த்து ஏதோ லோ நைட் க்ரீம்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து நான் அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்காத விட்டுட்டேன்னு லவ் அப்படியே கவலைப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. புல்ஷிட் அப்படின்னு சொல்லி திட்ட இதெல்லாம் அவங்க நின்று திட்டிகிட்டு இருக்கிற இடம்னா ஒரு ஹால் தான். ஆனால் அந்த ஹாலில் வந்து டேபிள் மேலே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க முன்னாடி இருந்து திட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஹீரோட வாய்ஸ் கேட்குது, யார் எப்படி திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே இந்த வாய்ஸ் எங்கே கேட்டிருக்குமே, யார் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு டைம் பார்த்துட்டோம் வெனிகான்னு சொல்லவும், அவங்க நீங்களான்ட்டு ஷாக்காக, ஆமாம் என் பேர் வந்து தீரக்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு, உங்களோட பேர் எல்லா இடத்துலையும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டிவியை காட்டவும், அப்போ தான் இவங்க டிவியில் வந்துட்டு அட்வர்டைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லவும் அவங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்க, இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம வேணால் ஒரு டைம் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமான்னு கேட்க, என்ன பேசணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேல் ஆகிக்கிட்டு இருக்குது இல்லையா, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் நிறைய இடத்துல கேட்குறாங்க. நானும் உங்கள் ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். மலேசியா சிங்கப்பூர்னு நிறைய இடத்துல ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. வேணால் நம்ம இதை பற்றி பேசலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு புதுசாக வந்து சேர்ந்துருக்கா இல்லையா, அவளும் தான் கூட வந்திருப்பா. அவள் அங்கே வந்துடுறா. அவள் வந்துட்டு, மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கை பார்த்த உடனே இந்த பொண்ணு தீரக்கை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறா. வெனிகாவும் தீரக்கிட்ட இவ என்னுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சொல்ல வருவாங்க. அந்த சமயத்தில் இவளே முந்திரி கொட்டையாயிட்டோம், நான் தான் வெனிகாவுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. வெனிகாவுக்கு செம்மைய கோவமாயிடுது. முறைச்சி பார்த்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி போனவங்க எங்கே போனாங்கன்னா, அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மாடலோடைய மேனேஜர்கிட்ட தான் போகிறாங்க. அந்த மேனேஜர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஆக்சுவலாக அவரும் ஒரு கே தான். இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு அவார்ட்ஸ் கிடைக்க போதில்ல, கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் இந்த குடிச்சாத்தான் வந்துடுது. அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்த உடனே அவளுக்கு கோவமும் வருது. அவங்கக்கிட்ட அப்படியே நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே, உங்களுடைய க்ரீம் எல்லாம் இப்போ நல்லா சேல் ஆகுது போல இருக்குது, நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டிங்களாட்டக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ட்டு வயிற்றுச்சலோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் மரியாதைக்காக, நீங்கள் தான் இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் உனக்கு அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன், அதுக்காக எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நீ மோதணும்னு எதிர்பார்க்காத, எங்கேருந்து வந்தங்கிறத மறந்துடாதுன்னு சொல்லி அவங்கள திரும்பவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறா. அவள் இந்த மாதிரி ஆட்டிடியூட்டாக பேசுகிறத பார்த்த வெனிகாவும், நீ இந்த மாதிரி என்கிட்ட ஆட்டிடியூட்டாக பேசி என்கிட்ட மொக்கம் வாங்கிக்கணும்னு நினைக்காத. ஆமாம் நீ பெரிய பணக்கார பொண்ணு தான், பிராண்டடான பொருள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனாலும் நீ ஒரு ஆக்டர்ஸ் மட்டும்தான். நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, எனக்கு ஈக்குவலாக நீ வரமாட்ட, அதனால் உன் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துக்கிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுடுறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு செம்ம கோவமாயிடுது, அடிக்கிற மாதிரிலாம் போகிறா. அந்த சமயத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதோட ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்க போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸையும் கூப்பிடுறாங்க. அதனால் நம்ம வெனிகாவும் அவங்க அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துட்டு அவங்க பேசுகிறதுக்காக மைக்கும் கொடுக்குறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அங்கே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன ஒரு கம்பெனியாக இருந்ததை இந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம
பண்டாவோ அவனுடைய ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே போல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆன்ட்டி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெனிகாவும் பேசி முடித்த உடனே அங்கே நம்ம தீரக்கையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தீரக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவன் வந்து அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே இப்போ தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு அந்த பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பான். அதனால் அவங்களையும் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் பண்ணுறவங்க சொல்ல, அதுக்கப்புறம் தீரக்கும் அங்கே ஸ்டேஜில் வந்து நிற்கிறான். தீரக்கையும் நம்ம வெனிகாவும் பார்த்துட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் பிஸ்னஸில் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையிலையும் ஒன்று சேர்ற மாதிரி 2 பேரோட ஜோடியும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா மினி, அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காகவோ வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நல்ல லக்ஸரியான ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த வீடியோ வந்து டிவியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹோஸ்ட் பண்ணுறவங்க கேட்குறாங்க தீரக்கிட்ட, நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதோ லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தீரக்கு என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் வெனிகா மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே ஸ்டேஜில் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வெனிகாவுக்கும் ஷாக் ஆகிடுது, என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற நம்ம மெனிக்கும் முகம் ஒரு மாதிரி சுளிக்குது. என்ன காரணம்னு தெரியல. நம்ம பண்டாவும் இது மொபைலில் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அவன் இந்த மாதிரி பேசின உடனே அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் தானா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க கோவத்தோட அப்போ சாவோ கால் பண்ணிட்டு, அன்னைக்கு வெனிகா சொன்னால அந்த பையன்தான் இந்த பையனாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஆக்டர் இருக்கா இல்லையா, அவளையும் கூப்பிட்டு நிற்க வைக்க, அவன் நான் எங்கே நிற்கிறதுன்னு கேட்குறா. அவங்க நீங்கள் சென்டரில் போய் நில்லுங்கன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, தீரக்கும் வெனிகாக்கும் இடையில போயிட்டு நின்றுக்கிறான். இடையில நின்றுட்டு தீரக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறார். வீட்டுக்கு வந்து நம்ம வெனிகாவும் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல எடுத்த உடனே தீரக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட்டு வச்சிடறா இன்ஸ்டாகிராமில். நம்ம வெனிகாவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ரைவேட்டில் இருக்குமா, ப்ரைவேட்டில் இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக நாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் போடணும், நாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துடுறாங்க. அதே போல் இந்த மாடல் இருக்கா இல்லையா, இவன் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய மேனேஜரை பிடிச்சி அவனோட நம்பர் எனக்கு எப்படியாவது வேணும், அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி, நீ எப்படியாவது அவனுடைய நம்பர் எனக்கு வேணும், வந்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம வெனிகா இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு பண்டாவோ அவங்களுக்கு பிடிச்ச பன் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறான். இவங்களும் வெளியே வந்துட்டு, என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு, உனக்காக சாப்பிட்றதுக்காக இந்த பன் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, சரின்ட்டு அதுவும் அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச பன் போல இருக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. பண்டாவோ அவங்களுக்கு அந்த பன்னை கொடுத்துட்டு கேட்குறான், நீ எதுக்காக அவன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நீ அவனை கண்டிக்கவே இல்லை, நீ எதுவுமே அப்போஸ் பண்ணாத இருந்தேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அப்ப நீ லைவ பாத்தியா, அவனை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, நானும் அதை பத்தி எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்ல, எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, அதனால அவங்ககிட்ட இருந்து கேர்ஃபுல்லா இருந்துக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த கேக்கை அவங்க வாங்கிக்கிட்டு, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. எங்க நம்ம மெனி பொண்ணு டேட்டிங்காக வந்தா இல்லையா, அவ ஹோட்டல்ல உட்காந்து வைன் குடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அவளுடைய லவ்வர் வரவே இல்லை ரொம்ப நேரமா. அதனால இவன் என்ன பண்றான்னா, சரி இதுக்கு மேல அவன் வர போறது இல்லை, நம்ம இங்க இருக்க வேண்டாம் போலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகக்குள்ள யாரோ வந்துட்டு அவளுடைய கிளாஸ்ல வந்துட்டு வைன் ஊத்துறாங்க. அதை பார்த்துட்டு, நீ வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரா. ஆக்சுவலா அதை யார் அங்க வந்ததுன்னு கூட முகத்தை கூட காட்டவே இல்லை. அப்படியே காலையில ஆயிடுது. காலையில வந்துட்டு நம்ம வெனிகா அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. அசிஸ்டன்ட் கிட்டையும் கேக்குறாங்க, எங்க மெனி இன்னும் வரலையான்னு கேக்குறதுக்கு, இன்னும் வரலையே அவங்க அப்படின்னு சொல்றா. என்னாச்சு, என்னைக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டா, வியடா நடந்துக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி நீ போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு இவங்க அவளுக்கு கால் பண்றாங்க மெனிக்கு. ஆனா அந்த கால் அட்டன் பண்றது யாருன்னா, அவங்க கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கால் அட்டன் பண்ணி கேக்குறான், நீங்க யாருன்னு சொல்லி. வெனிகாவ பயந்து போயிடுறா. என்னது, மெனிக்கு கால் பண்ணா வேற ஏதோ வாம்லையோட வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க, வேற யாருக்கும் நம்ம கால் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஆனா மெனிக்கு தான் கால் போயிருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நேத்துக்கு டேட்டிங்க்கு தானே போறேன்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அந்த விஷயம் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு வந்துட்டு அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற லேடி மேனேஜர்
மேனேஜர் லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மெனி ஒரு பையனை டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, நேத்திக்கு அவன் கூட டேட்டிங்காக போயிருந்தான்ல சொல்ல, அதுதான் எங்களுக்கே தெரியுமே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு, நீ தான் ஸ்லோவா தெரிஞ்சுக்கிட்ட. மெனி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இன்னுமா கிடைக்காத இருக்கும், அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கா, ஆனா உன்னை பாரு நீ எப்படி இருக்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெனிகாவை கிண்டல் பண்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு என்ன பண்றான்னா அங்க ரிசப்ஷன்ல வந்துட்டு மீட்டிங்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பால, அந்த ரிசப்ஷன் லேடி இருந்துட்டு நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போகணும், நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல வெனிகாவுக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே வருது. அதை அவ வாங்கி பார்த்துட்டு இது யார்தான் இருக்கும், யார் அனுப்பி வச்சிருப்பாங்கன்ட்டு அதுல இருக்கிற கார்டையை எடுத்து பாக்குற. ஆக்சுவலா இது வந்து வெனிகாவுக்கு தான் வந்திருக்கு, ஆனா இந்த லூ பிடிச்சவ இவ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அது வந்திருக்கிறது யாருக்கிட்ட இருந்துன்னா தீரக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. அது இவ பார்த்துட்டு ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறா. அந்த பொக்கையை கொண்டு போயிட்டு வெனிகா கிட்டையும் கொடுக்குறா. வெனிகாவுக்கு இந்த டுலிப் ஃப்ளவர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஆக்சுவலா இது ரொம்ப லவ் பண்றவங்க, அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. அது எப்படின்னா அது ஒரு டீப் லவ் மென்ஷன் பண்ற மாதிரியான ஒரு அந்த ஃப்ளவர். அது அவங்க அம்மா அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இது யாரு நமக்கு அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்தா மேனேஜர் லேடியும் அவங்களை கிண்டல் பண்றாங்க. இந்த அசிஸ்டன்ட்டுக்கா மூஞ்சில எள்ளும் கொள்ளு வெடிக்குது, இவளுக்கு போயிட்டு தீரக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் அனுப்பி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட இருக்கா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லேடி வா என் கூட இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களும் ஃப்ளவரை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அது யார் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு பாக்குறாங்க. தீர தான் அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. இங்க மெனி ஒரு புது பிளாட் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பிளாட்ல தூங்கி இப்பதான் எழுந்திருக்கிறா. பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட் தேடி பாக்குறா, பாய் ஃப்ரெண்டும் இல்ல. அவன் இவளுடைய போட்டோல ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிடுறான். நான் ஒரு மீட்டிங்காக போறேன், மதியமாவே உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா அவன் யாருன்னே இப்ப வரைக்கும் முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு யார்கிட்டயாவது ஏமாந்துகிட்டு இருக்காளா இல்லையான்னு தெரியல. அந்த டைம்ல வெனிகாவும் கால் பண்ணி நீ எங்க இருக்க, உன்னுடைய போன்ல இருந்து ஒரு மென் என்கிட்ட பேசினாங்களே, நீ எங்க இருக்கன்னு கேட்க என்ன சொல்ற அப்படின்ட்டு மெனியும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கா. யாரடி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட என்கிட்ட பேசுனது, நான் அவங்கள பாக்கணும்னு சொல்லுவாங்களா, நீ என்ன சொல்ற, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க இப்ப அப்படி எல்லாம் பழகலன்னு சொல்லுவாங்களா, சரி சரி நீ என்னவோ பண்ணு, ஆனா இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு வான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீரக் இருக்கா இல்லையா, தீரக் வந்துட்டு ஒரு டிராபிக்ல நின்னுகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃப்ளவர் ஷாப்க்கும் கால் பண்ணி வெனிகாவுக்கு நான் ஃப்ளவர்ஸ் அனுப்பிவிட சொல்லியிருந்தேனே, அனுப்பி வச்சிங்களான்னு கேட்க நாங்க அனுப்பி வச்சுட்டு சார், காலையிலேயே அனுப்பி வச்சுட்டோம்னு சொல்றாங்க. ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு வெனிகா நான் உனக்கு ஃப்ளவர் அனுப்பி வச்சிருக்கேன், ஆனா நீ இப்ப வரைக்குமே எனக்கு கால் பண்ணி எது ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அந்த சமயத்துல இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, இவ கால் பண்றா அவனுக்கு, ஹலோ நீங்க தீரக் தானே, நான் வெனிகா அசிஸ்டன்ட் பேசுறேன், நீங்க அனுப்பி வச்சிங்க இல்லையா ஃப்ளவர் பொக்கே, நான் அதை கொண்டு போயிட்டு வெனிகா கிட்ட கொடுத்து விட்டேன், அவங்களும் அதை வாங்கிக்கிட்டாங்க, என்னுடைய நம்பர் இதுதான், நீங்க எப்பாவது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் போன் எடுத்து பார்த்துட்டு யாரோ எனக்காக கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ மட்டும் வெனிகா கால் பண்ணவே இல்லையே, ஏன் நீ எனக்கு கால் பண்ணாத இருக்கலாம், ஆனா நான் உன்னை பாக்குறதுக்காக உன் இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனிகாவோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். அங்க வெனிகா அவங்க ரூமுக்கு 2 லெமன் டீ கொண்டுகிட்டு போய்கிட்டு இருப்பாங்களா, இவனுடைய கார் பார்த்த உடனே யார் இது இங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க தீரக் வந்து இறங்குறான். அவனை பார்த்த உடனே தீரக் நீங்களாங்கிறதுக்கு, ஆமா நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உன்னுடைய ஆபீஸும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் காலையில உனக்காக ஃப்ளவர் பொக்கை அனுப்பி வச்சிருந்தேனே, ஏன் அது உனக்கு பிடிக்கலையா, நீ கால் பண்ணவே இல்லை, நான் நினைச்சுக்கிட்டேன் உனக்கு அது பிடிக்கலையோ என்னவோ நினைச்சு பயந்து போய் தான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது என்னுடைய ஃபேவரட் ஃப்ளவர், சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தீரக்கு இருந்துகிட்டு இது யாருக்காவது சொந்தமானதானே கேக்குறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி முடிக்க, இல்ல கையில லெமன் டீ வச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, இது கிளாஸ் யாருக்காவது வேற யாருக்காவது கொண்டு போறியான்னு கேட்டேன் அப்படிங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டீ கிளாஸ் அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. ஆபீஸ்ல வந்துட்டு ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் என்னோட மெனி தான் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையே, அவ இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீரக்கு என்ன பண்றான்னா பக்கத்துல வந்துட்டு அவங்க கையில இருக்கிற லெமன் டீயை வாங்கிட்டு போயிட்டு டேபிள்ல வச்சுட்டு அங்க ஒரு க்ரீம் ஒன்னு டேபிள்ல இருக்குமா, அந்த க்ரீமை எடுத்து காட்டி பேசிக்கிட்டு இருக்கான். இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அப்ப உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா நைட் க்ரீம், அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க,
எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணி அது ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அதுல போயிடுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொல்ல, அப்பனா நான் அவங்க மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. மீட் பண்ணலாம், ஆனா அவங்க இப்ப இங்க இல்ல, அப்ராட் போயிருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்றான். அந்த சமயத்துல இந்த மேனேஜர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. அவங்க ஓடி போயிட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி வெனிகா கூட ஒரு பையன் வந்திருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல தான் இந்த அசிஸ்டன்ட் இருக்கா. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு தீரக் தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றான்ட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பிடுறா. வெனிகாவை பார்த்துட்டு வெனிகா நில்லுங்க நில்லுங்க, உங்களை உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க போங்க, மேனேஜர் லேடி உங்களை கூப்பிடுறாங்க, நான் நம்ம கெஸ்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி வெனிகாவை அனுப்பி வச்சிடுறா. வெனிகாவை அனுப்பி வச்சுட்டு தீரக்கையும் அனுப்பிடுற மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பி வச்சேன், ஆனா நீங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறா. தீரக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல, ஆனா இப்பயே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அர்ஜென்ட் படுத்தலாம் இல்ல, நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாளா. அவனும் சரி நான் பாக்குறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு முன்னாடி வந்துடுறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துருவா. இவனும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பாக்குறான். அதுல இந்த பொண்ணு நிறைய போட்டோஸ் வச்சிருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அக்செப்டும் பண்ணிக்கிறான். அதோடைய மெசேஜும் இவளுக்கு வருமா, அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. உள்ள இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்கா, அதை நம்ம வெனிகாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ பண்றது எப்படின்னு ஒரு சின்ன பிளாப் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றாளா. ஆனா கொஞ்சம் வெனிகாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஆனா மேனேஜர் லேடி இருந்துட்டு, இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டிங்கா போகும், இந்த மாதிரி தான் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அதனால ஒன்னும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்குறதுக்காக ஒரு மேன் வந்திருந்தானாமே, ஹேண்ட்ஸமா ரொம்ப சூப்பரா இருந்தான்னு கேள்விப்பட்டேன், என்ன டேட்டிங் எதுவும் பண்றீங்களான்னு கேட்டுட்டு, நீ என்னவா இருந்தாலும் சரி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், நீ பிசினஸ்ல இப்ப வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்க, உன்னை ஃபூல் பண்றதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க, அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெனிகா அவங்க கேபினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு யோசனையாவே இருக்கு. அந்த மேனேஜர் லேடி சொன்னாங்க இல்லையா, நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்துக்கு அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவோவுக்கு கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணணும், எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு, நீ தான் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஃபுட் ரெடி பண்றதுக்காக நான் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நான் நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா மால்க்கு வந்துடுறாங்க. மால்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கக்குள்ளேயே அங்க இந்த ஆன்டி ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்துருந்தாங்களே, சாக்லேட்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தினாங்களே, அந்த ஆன்டி வந்துட்டு அங்கதான் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் பின்னாடி ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு பாத்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு, ஆன்டி நீங்க அன்னைக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணதாலதான் இந்த அளவுக்கு என்னால வளர முடிஞ்சிச்சு, இப்ப நான் தான் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக நான் தான் ஆட் ஷூட் பண்ணேன், இப்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் ஆர்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப நல்லாவே அட்வைஸ் பண்றாங்க. பரவாயில்லம்மா, நீ ரொம்ப நேர்மையா இருக்க, அதனால உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா இருந்துகிட்டு, நான் உங்களை ஒரு நாளைக்கு டின்னர் கூப்பிடணும், அப்படி டின்னருக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நம்ம காஃபியாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் வீட்டில தான் இருக்கேன், மோஸ்ட்லி எப்பயும் ஃப்ரீயா தான் இருக்கேன், அதனால நீ எப்போ கூப்பிடுறியோ நான் அப்போ வரேன், என்னுடைய ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, சாவோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து தீரக்க பத்தின கன்ஃபியூஷன் தானே அதிகமா இருக்கு, அவன் நல்லவனா கெட்டவனா பிளே பாயா இருப்பானோ அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா, அதனால சாவோ கிட்ட சொல்லவும் அவரும் அவருக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தீரக்கும் வேற பணக்காரன் இல்லையா, ரொம்ப பெரிய பணக்காரங்கிறதால இவங்க ஒரு சின்ன கம்பெனி தானே வச்சிருக்காங்க, அதுலயும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பயமாவும் இருக்கு. அதனால சாவோ என்ன சொல்றாருன்னா, அவன் என்னதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறான், உன்கிட்ட கைண்டடா நடந்துக்கிறானா அதை பாருங்கிறதுக்கு, சாவோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நீ வேணா அந்த தீரக்கு பத்தி அவன் எப்படி அப்படிங்கறதெல்லாம் நீ எனக்காக சர்ச் பண்ணி சொல்றியான்னு கேட்கறதுக்கு, நான் எப்படி அதை பண்ண முடியும், என்னாலலாம் அதை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு, உன்னால செய்ய முடியும், ப்ளீஸ் பா எனக்காக செய்யின்னு சொன்ன உடனே சாவோ அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி தீரக்க பத்தி விசாரிக்கிறாரு. அதுல அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. என்னன்னா, இந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து தீரக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சு சாவோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி தீரக் என்னவோ வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்கான், அவனுக்கு என்னவோ அவன் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அவங்கிட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாரா. யார் அது, எந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்கறதுக்கு பூக்கம்னு சொல்ல, அவதான் அந்த மாடல் பொண்ணோட பேரு தான் பூக்கன், ஆனா தீரக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம
ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய போட்டோ கிட்ட அந்த துளி பூல இருந்து ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு அதை ஒரு போட்டோவா எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுட்டு அதுல கீழே கமெண்ட்ல என்ன எழுதுறாங்கன்னா, என் அப்பா சொல்லியிருக்காரு இந்த பர்பிள் கலர் துலிப்ஸ் வந்து ஒரு ஆழமான பாசத்தை சொல்லுது அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம மெனியும் பாக்குறாங்க, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பாக்குறா, அதே போல அந்த மாடலும் பாக்குறா. இது யார் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெனியும் அந்த மாடலும். இவளுக்கு தான் அசிஸ்டன்ட்டுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த போட்டோவை வந்துட்டு பண்டாவும் பாக்குறான். பண்டாவை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்குள்ள பண்டாவும் இந்த ஃபிளவர் வெனிகாவுக்காக வாங்கி கொடுத்துருப்பான். அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து நம்ம வெனிகா இந்த ஃபிளவர் வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு கீழே எப்படி கமெண்ட் பண்றேன்னா கோவத்துல வாமிட் பண்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே தீரக்கு என்ன பண்றான்னா, நம்ம வெனிகாக்காக நிறைய ரோசஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்காக ஃபிளவர் ஷாப்ல வந்துட்டு நிறைய ரோசஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க வந்துட்டு எனக்கு ரோசஸ் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, இங்க இது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒன்னும் புரியல. இது யாரா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ரோசஸையுமே ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்துல தீரக்கு வந்துட்டு கார்டு எடுத்து காட்டுறான். கார்டுல பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்ப இவளும் பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் ரோசஸ் வேணும், எங்க அப்பாவுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு சரி நீங்க கொஞ்சம் எடுத்துக்குங்கன்னு சொல்லிடுறான். தீரக்கும் அந்த ஃபிளவர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேக்குறாங்க இது யாருக்காக ஆர்டர் பண்ணிருக்கான்னு கேட்க வெனிகாக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் அவ வில்லத்தனமா ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மெனியை தான் காட்டுறாங்க. மெனி மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் போயிருந்திருப்பான் இல்லையா, அவளும் வெயிட் பண்ணி பாக்குறா, யாருமே வந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னா இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு தீரக்கு ஒரு ஃபிளவர் அனுப்பி வச்சிருந்திருப்பா இல்லையா, அந்த போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு மெனிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த பொக்கே போட்டோக்கு கீழே ஒரு 4-5 ஃபிளவர் போட்டோ மட்டும் அனுப்பி வச்சுட்டு டென்ஷனோட நம்ம மெனி கோவத்தோட ஆபீஸ்க்குள்ள வராங்க. அப்ப நிறைய பேர் நிறைய ரோசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல பார்த்திருப்போம், இந்த தீரக்கு வந்து நிறைய ரோசஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பான் வெனிகாவுக்காக. அந்த ரோசஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வெனிகாவும் இது என்னது இவ்வளவு ஃபிளவர்ஸ் வருது, யார் அனுப்பி விட்டான்னு கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றா, இந்த மாதிரி தீரக் தான் அனுப்பி வச்சிருக்காரு, நேத்து கூட இந்த மாதிரி அனுப்பி வச்சிருந்தாரு, அதே போல இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு, இந்த மனுஷன் டெய்லி அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ரோசஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வெனிகாவோட ரூம்ல கொண்டு போய் எல்லா இடத்துலயும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. இங்க நம்ம மெனிகா செம்ம டென்ஷன் ஆகுது. தீரக் தான் அனுப்பி வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இன்னமும் கோவம் ஆயிட்டு அந்த அசிஸ்டன்ட் பிடிச்சு கத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு அந்த ரோஸ் ஃபிளவர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்க அதுல ஒரு லெட்டர்ஸும் இருக்கும். அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுக்க அந்த சமயத்துல வெனிகா அங்க வந்துடுறாங்க. வெனிகாவை பார்த்த உடனே உனக்காக ஃபிளவர்ஸ் எல்லாம் யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கவும், யார் அனுப்பி வச்சிருக்கா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல, அதான் அந்த கார்டை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்ட, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்க அதுல தீரக் தான் அனுப்பி வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருது. மெனியும் யார் அனுப்பி வச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அதான் நான் தான் சொன்னேன்ல எனக்கு பிடிச்சவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு, அதுலயும் அந்த அவார்ட் செரமனில வந்திருந்தார் இல்லையா அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்றாங்க. அதை பாக்குறதுக்கு நம்ம மெனிக்கு செம்மையா கோவமா வருது. அந்த டைம்ல வெனிகாவோட மேனேஜர் இருக்காங்களே அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வெனிகாவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சுட்டு இருக்கானே ஃபிளவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. வெனிக்கு செம்ம கடுப்பாயிட்டு போதும் ரோசஸ் எல்லாம் பார்த்தது, மீட்டிங்க்கு போயாகணும், வாங்க மீட்டிங்க்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க முன்ன டக்குன்னு கதவை சாத்தி விட்டுட்டு போறாங்க. வெனிகாவுக்கு ஒன்னும் புரியல, இவளுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெனி டென்ஷன் ஆயிட்டு மீட்டிங் ஹால்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்படியே முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அது யாருன்னா இந்த தீரக் தான். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எதுவுமே தெரியாத நம்ம வெனிகாவும் இந்த தீரக்கே நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தீரக் கால் பண்ணி நாம இந்த மாதிரி வெளியே சாப்பிடறதுக்காக போலாமா வரியான்னு சொல்லி கூப்பிட அவங்களும் உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனிக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. நான் இந்த மாதிரி வெளியே போறேன், நீ மீட்டிங்க மேனேஜ் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பி
கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு மினி இருந்துட்டு வெனிகா மீட்டிங்க்கு வர மாட்டா, நாம தான் பேசணும்னு சொல்லவும் அதுல மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்களே அவங்க இருந்துட்டு ஓ அவன் வரலையா அப்பனா மீட்டிங்கை போஸ்ட்மான் பண்ணிடலாமான்னு சொல்றதுக்கு எதுக்காக அதான் நான் இருக்கல மீட்டிங் நடக்கட்டும்னு சொல்ல அதான் வெனிகா இல்லையே பரவாயில்ல சரி எதுக்கு இருக்கட்டும் நான் அவளுக்கு முதல்ல கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கால் பண்றாங்க. இங்க தீருக்கும் நம்ம வெனிகாவும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க கார்ல. அப்ப தீருக்கு கால் வருது. தீருக்கு கால் அட்டன் பண்ணி நாங்க இந்த மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கேன், நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அவன் யாருகிட்ட பேசினாங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெனி தான் கால் பண்ணியிருப்பா போல. இவன் மெனி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெனிகாவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க மெனி செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் கால் அட்டன் பண்ணல போல இருக்கு. அதனால செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க இந்த தீரக் நம்ம வெனிகாவை ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு நீ இங்க உட்காந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறானே தெரியல. வெனிகாவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த மாடல் இருக்கா இல்லையா, இவன் என்ன பண்றான்னா ஷூட்டிங்ல இருக்கா போல இருக்கு. ஷூட்டிங்ல இருக்கக்குள்ள நம்ம தீரக்கோட ஞாபகம் வந்துருது. அப்ப இவ என்ன பண்ணியிருப்பான்னா காலையிலேயே ரோசஸ் வாங்குறதுக்காக ஷாப்க்கு வந்திருப்பான். அந்த இடத்துல தீரக்க பார்த்திருப்பா இல்லையா, அப்ப அங்க யாருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கறதுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. இது வெனிகாவுக்காக நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அப்ப இவ என்ன பண்ணியிருப்பானா அந்த ரோசஸ் கிட்ட நின்று போட்டோ ஒன்று பிடிச்சிருப்பா. அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டு டைரக்டா நம்ம வெனிகாவுக்கு மெசேஜ்லயும் அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் கீழே மெசேஜ் என்ன அனுப்பி விடுறான்னா உனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த ஃப்ளவர்ஸை என்கிட்ட ஷேரிங் பண்ணதுக்காக தேங்க்யூன்னு சொல்லி போடுறாளா. வெனிகாவுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வித்து பார்த்தா அந்த போட்டோவில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் இவளுக்கு நம்ம வெனிகாவுக்கு வந்திருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளவர்ஸ் தான் அது. இப்போ ஹீரோவும் உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி முகம் ஆயிடுது. நீ எதுவும் ஆர்டர் பண்ணியா, என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்ணன்னு கேட்கறதுக்கு அவங்க எதுவும் பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. என்னாச்சு ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு புக்கன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. புக்கனா யார் அது? ஓ அந்த ஆக்ட்ரஸா? ஃபர்ஸ்ட் அவளை எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ளவர் ஷாப்ல தான் பார்த்தேன். நான் அங்க ஃப்ளவர் ஷாப்ல உனக்காக எல்லா ரோசஸையும் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த சமயத்துல இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு எங்க அப்பாவுக்காக ஃப்ளவர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால அவளுக்கு கொஞ்சம் ரோசஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்ப அவங்களுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவ உங்களுக்காக தேங்க்யூ சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லவும் இதுக்காக எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஜஸ்ட் அவங்க அப்பாவுக்காக கேட்டாங்கிறதுக்காக கொடுத்தேன். அதுவும் நான் காலையிலே போயிருந்தேன்னா ஃபுல்லா எல்லா ஃப்ளவர்ஸையும் உனக்காகவே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதனாலதான் அவ இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்குன்னு கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமும் வெனிகா வந்து சைலண்டாவே இருக்காங்க. எந்த பதிலுமே சொல்லல. நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்களா, அதனால சரி உனக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா, முகம் ஏன் இப்படி வச்சுட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், அதனால சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லிட்டு பில் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதனால அவங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸ்ல இருந்து நம்ம மெனி வெளியே வந்துகிட்டு இருப்பாங்களா, அப்ப இந்த தீரக் நம்ம வெனிகாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கார்ல இருந்து வெனிகாவும் கீழே இறங்க. அப்ப தீரக் வெளியே வந்துட்டு உன்னுடைய போன் மறந்துட்ட இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெனியை பார்த்துட்டு எங்க வெளியே போற வான்னு சொல்லி கூப்பிட, நீ இந்த பையன் கூட வெளியே போகிறதுக்காக தான் மீட்டிங் கூட வரலையான்னு கேட்கறதுக்கு ஆமா இன்னைக்கு மீட்டிங் வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசு இல்லையே அதனாலதான் நான் வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு உனக்கு என்ன அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லாம ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க கோவமாயிட்டு அங்கிருந்து போக பார்க்க என்னாச்சு மெனி, நான் இன்னைக்கு மீட்டிங்ல ஜாயின் பண்ணலங்க உனக்கு கோவம் ஆயிடுச்சா, நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நான் லீவே போட்டதில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் போட்டேன், ஏன் உன்னால அந்த பையனை விட முடியலையா அப்படின்னு கேக்குறா. மெனி என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பேசுறங்கிறதுக்கு நீ தானே இந்த கம்பெனியோட ஓனர், நீ இங்க மீட்டிங்ல இல்லாம அங்க போயிட்டு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே உனக்காக தான், ஆனா நீ என்னன்னா சுத்துறதுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறா. வெனிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் என்னாச்சு இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன கோவம்னு கேட்கறதுக்கு எனக்கு கோவம் கிடையாது, நான் உனக்கு ஒரு நல்ல அட்மின் இல்லல்ல அதனால தானே இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாளா. மெனி என்னாச்சு ஏன் இவ்வளவு இப்படி எல்லாம் பேசுற, நான் என்னைக்கு சொன்ன நீ நல்ல அட்மின் இல்லைன்னு சொல்லி அப்படின்ட்டு அவங்களுக்கு அழுகையே வர மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு நல்லா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. மெனின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை, கிளம்பி போயிடுறா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டு அவ கார்ல உட்காந்துட்டு செமையா அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா இவங்க அம்மாவுக்கு பிரெயின்ல வந்துட்டு பிளட் ஸ்டாக் ஆயிருக்கும். அதனால அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. டாக்டர்ஸும் உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதனால நிறைய பணம் செலவாகும் அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லவும் அந்த சமயத்துல நம்ம வெனி
வெனிகா தான் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெனிகா போயிட்டு அவங்க வேலை செய்யற இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு, நீங்க வந்து என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தே 60 நாள் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ள நீங்க பணம் கேட்குறீங்க, எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கு, இல்ல ப்ளீஸ் நீங்க இவங்க அம்மாவுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, அதனால தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனிகா அவருடைய காலில் விழுந்து கேட்குறாங்க. நாங்க பெக் பண்ணி கேட்குறோம், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பணம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம மெனி செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. அப்ப வெனிகாவும் வந்துட்டு, மெனி உனக்கு என்னாச்சு, வெளியே வா, நீ ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்குன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு கேட்குறா, உனக்கு அந்த தீர்க்க பிடிக்குமான்னு கேட்குறா. ஏய் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்க, என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, என்னாச்சு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மெனி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எதுவும் இல்லை, ஆனா நீ ஒருத்தனை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்க, கேர்ஃபுல்லா இருந்துக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம வெனிகா அவங்க கேபின்ல வந்து சோகமா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட் இப்படி நம்மள பேசிட்டாலே அப்படின்ட்டு சோகமா நின்றுட்டு இருக்கக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங்ஸ் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பா. அப்ப வெனிகாவுக்கு செம்ம கோவம் வருது இவ மேல. இவ தான் மெனி கிட்ட அவ ஆஃபீஸ்க்கு வந்த உடனே, நீ அட்மின் தானே, நீ லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்லி கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருப்பா. அந்த கோவத்துல தான் அவங்க இன்னுமே நல்லா திட்டி விட்டு இருந்திருப்பாங்க. அதனால வெனிகாவும், நீ எதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நீ ஒரு அட்மின் தான் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசியிருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியே உருவாக்கியிருக்கோம், நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவ என்ன சொல்றானா, அப்படின்னு மழுப்பி விட்டுறா. நான் அப்படிலாம் சொல்லல, எனக்கு தெரியாது இல்லையா, அவங்க இந்த கம்பெனில ஒரு அட்மினா தானே இருக்காங்க அப்படின்ட்டு எதையும் சொல்லி மழுப்பி விட்டுறா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.